نحمدو صلی علی رسول الکریم اما بعد قال تبارک و تعالی فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ما يفرقون به بین المرء وزوجه وما هم بضارین به من احد الا بإذن الله قال رسول الله صلی اللہ علیہ وسلم الدعاء مخ العبادة أو كما قال. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னால் ஒரு தலைப்பை எடுத்து வந்திருக்கிறேன். அது ரொக்கையால் ஷரியா. ரொக்கையா என்பது எவருக்காவது ஒரு உடம்பு சரியில்லாத சமயத்தில் அவரை உட்கார வைத்து குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஊதி விடுவது ரொக்கையாகும். ஷரியா என்பது நீங்கள் இதை ஊதுவதை ஷரியத் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது குர்ஆன் மூலமாக தான் மொத்த வசனங்களையும் சேர்த்து யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை ஒரு தீங்கு ஏற்படும் போது இந்த குர்ஆன் மூலமாக அவருக்கு ஒரு தீர்வு காணதான் இந்த ரொக்கையால் ஷரியா வந்தது. உங்கள் முன்னால் நிறைய விஷயங்களை இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மாந்திரிகம் பற்றி. மாந்திரிகம் என்றால் என்ன? மாந்திரிகம் என்பது ஒரு உண்மையான வடிவத்தை மாற்றி காண்பதுதான் மாந்திரிகம். மாந்திரம் கற்றுக்கொள்வது ஒரு புத்தகத்தை பார்த்தோ படித்து கொண்டு இல்லை. இதை கற்றுவது யாரிடம் என்றால் ஷைத்தானிடம் நேரடியாக கற்றுவார்கள். எப்படி என்றால் ஷைத்தானுக்கு முதல்ல வணங்க வேண்டும். அவனுக்கு எப்படி நாங்கள் அல்லாஹ்வை வணங்குறோமோ அதே மாதிரி இந்த ஷைத்தானிக்கும் வணங்கி அவனை சந்தோஷப்படுத்தி அவன் எந்தெந்த விதத்தில் எப்படி இழிவான செயல்களை செய்ய சொல்லும்போது அதையெல்லாம் செய்து அவனை திருப்திப்படுத்திய பிறகு அவனிடமிருந்து ஒரு உதவியை நாடுவார்கள். எப்படி என்றால் நாங்கள் தொழுகை நின்று அல்லாஹ்விடம் கேட்போம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ், நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி கேட்கிறேன் என்று நாங்கள் கேட்போம். அதே போல இவர்கள் ஷிர்கான விஷயத்தை ஷைத்தானிடம் செய்து அவனுக்கு எந்த விதத்தில் திருப்திப்படுத்த வேண்டும் அந்த விதத்தில் திருப்திப்படுத்தி கடைசியாக இவர்கள் அந்த மாந்திரிகத்தை அந்த ஷைத்தானிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். கற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றான், மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி. இவர்கள் கணவன் மனைவி இடையே பிளவு ஏற்படுத்தும் விதத்தில் சூனியத்தை செய்கிறவர்கள் என்று. வமாஹும் பிஸாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇஸ்னில்லாஹ். அடுத்த வாக்கியத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மாந்திரிகமும் உங்களுக்கு என்னுடைய நாட்டம் இருந்தால்தான் இது வவேலை செய்யும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் ஏற்படுத்துகிறது என்றால் இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு சோதனை தவிர வேறு இல்லை. குர்ஆனில் அல்-பக்ராவில் சொல்கிறான் அல்லாஹ், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. நான் உங்களை எல்லா விதத்திலும் சோதனை செய்வேன். உங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு சோதனை செய்வேன். உங்கள் பொருள்களிலிருந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதனை செய்வேன். உங்கள் பிள்ளை செல்வங்களிலிருந்து சோதனை செய்வேன். உங்கள் வயல்வெளிகளில் நஷ்டம் ஏற்படுத்தி உங்களுக்கு சோதனை செய்வேன். அப்படி இருக்கும்போது ஒரு கஷ்டம் எங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம், இது ஒரு மாந்திரிகம் போல தெரியுது. யாரோ ஒருத்தர் எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. உடனே யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நாங்க கையை காட்டி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொல்லி, யாராவது ஒருத்தர் தன்னுடைய ராசி பலனை பார்க்க ஒரு காகினிடமோ இல்லை வேறு மாந்திரிகத்தினிடமோ போய்
காட்டும் போது அவனுடைய 40 நாட்கள் தொழுகை ரத்தாகி போய்விடுகிறது என்று ஒரு கோபமான சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். இதை உணர வேண்டும் நாங்க. ஏனென்றால் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்-நாஸ ஸிஹ்ருங்கற அல்லாஹ். யார் இதை செய்கிறார்களோ மனிதனே பார்த்து இது ஷைத்தானோட வேலை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அந்த கோபமான விஷயத்துல சொல்லி இருக்கிறார். இது சிஹ்ர், நிச்சயமாக இது மாந்திரிகம், இது கற்றுக்கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கும் போது மனிதர்களில் சிலர் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கொள்கிறார்கள். முதல் வேலையாக என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்றால் கணவன் மனைவி இடையே தான் இவருடைய மேன் வேலைகள் ஆரம்பிக்கிறார்கள். அடுத்தது ஜின்கள் என்றால் என்ன? ஜின் ஷைத்தான் சொல்றோம். ஜின் என்ன என்றால் ஷைத்தான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ரஹ்மானில் சொல்கிறான், கலகல் இன்சான மின் சல்சாலின் கல் ஃபகார். நிச்சயமாக நான் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தேன். வகலகல் ஜான்ன மின் மாரிஜிம் மின் நார். ஜின்னாத்தை நான் நெருப்பிலிருந்து படைத்தேன் என்று. இங்கு இன்சான் என்றால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜான் இப்லீஸ். சரிங்களா? இப்போ ஜின் ஷைத்தான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, மனிதர் இருக்கிறாங்க, மனிதர் நல்ல வேலையா இருக்கிறாரு, எல்லாமே நல்ல அமல் செய்யும் போது அவர் என்ன செய்வாங்க, இவர் ஒரு மோமின் பா, ரொம்ப நல்ல மனுஷன் பானுங்க. அதே மனிதன் ஒரு தப்பான விஷயங்களை செஞ்சுட்டு ஹராமான விஷயங்களை செய்யும் போது அவர் ஃபாசிக், ஃபாஜிர், ஜாஹில் இந்த மாதிரி நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜின்களிலும் நிறைய ரொம்ப நல்ல இபாதத்தான உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய ஜின்கள்ல பாதிக்கு மேல உங்களுக்கு மோசமான வழியில் போகக்கூடியவர்கள், ஷிர்கான விஷயங்களை செய்கிறவர்கள், ஹராமான விஷயங்களை செய்கிறவர்கள், இந்த சூனியத்துக்கு துணை போகிறவர்களை தான் ஷைத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஆக நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், ஜின் ஷைத்தான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, ஜின் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. எப்படி மனிதனோட ஒரு படைப்போ அதே மாதிரி ஜின்னு அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நிச்சயமாக அல்லாஹ் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதுன், மனிதனையும் ஜின்னத்களையும் படைக்க முக்கிய காரணமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரா ஸாரியாத்தில் என்ன சொல்கிறான் என்றால், நான் படைத்தது என்னுடைய இபாதத்துக்காக தான் தவிர வேறு எதற்கும் இல்லை. ஆனால் இந்த மனிதர் என்ன பண்றான், மந்திரம் செய்யறதுக்கு ஜின்னாத் ஷைத்தானின் உதவி நாடுகிறான். ஷைத்தான் உதவி நாடி விட்டு உடனே என்ன செய்கிறான், மந்திர வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மந்திரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க என்ன நினைக்கிறோம்னா நாலா பக்கம் மந்திரங்கள் இந்த மந்திரம் மூலமா தான், சூனியம் மூலமா தான் நடக்குதுன்னு சொல்லி அது மணி இல்லை. அதுக்கு முன்னால ஒரு 50% நீங்க பார்க்கும்போது ஜின்னாத்துடைய சேட்டைகள் நிறைய இருக்கும், ஷைத்தான்களுடைய சேட்டைகள் நிறைய இருக்கும். முதல் சேட்டை அதில் என்ன இருக்கும் என்றால், மனிதன் தூங்கி கொண்டிருப்பான். இது நான் சொல்ற விஷயங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு 4-5 விஷயத்தை உங்க முன்னால வைக்கிறேன். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏதாவது விதத்துல பாதிப்பு அடைஞ்சு இருப்பீங்க. நீங்க அந்த விஷயத்தை உங்க முன்னால பகிர்றேன், என்னென்ன சேட்டைகள் ஷைத்தான் மூலமா இருக்குன்னு சொல்லி. நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிடுவோம், ஏதோ ஒண்ணு எங்க நெஞ்சில மெரிக்கிற மாதிரி இருக்கும், போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்கு மூச்சும் வராது, பேச்சும் வராது. எங்க பக்கத்துல அப்பா படுத்து இருப்பாரு, இல்லைன்னா அண்ணன் தம்பி யாராவது படுத்து இருப்பாங்க. நாங்க அவங்களை எழுப்புறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். ஆனா எங்களால கையும் அசைக்க முடியாது, காலும் அசைக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா ஒரு நார்மலான நிலைக்கு நாங்க வந்துருவோம். இதே மாதிரி பெண்களுக்கு எப்ப பூ படிக்கிறாங்க பாருங்க, அவங்க வயசுக்கு வரும்போது அந்த வயசுக்கு வந்த உடனே இதே விஷயத்தை ஷைத்தான்கள் செய்கிறாங்க. நான் சொல்றது எந்த விஷயம்னு சொல்லி இந்த உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னு சொல்லி பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா இந்த வீடியோல இந்த அளவுக்கு நான் ஓப்பனா பேச நான் விரும்பல. ரொம்ப மோசமான இழிவான விஷயங்கள் எல்லாம் இவங்க செய்வாங்க ஷைத்தான்கள். இது நீங்க நினைச்சுக்காதீங்க யாராவது ஒரு சூனியம் வச்சுதான் இது பண்ணியிருப்பாங்கன்னு இல்லை. இது ஷைத்தானுடைய சேட்டைகள். இது ஒண்ணு இது பண்ணுவாங்க. அடுத்தது என்ன செய்வாங்க இவங்கன்னா, கணவன் மனைவியில ஒண்ணு நாங்க நினைச்சிட்டு இருப்போம்,
யாரு கனவு வந்து நினைச்சிட்டு இருப்பான். இன்னைக்கு காலையில இருந்து பார்க்கும்போது என் பொண்டாட்டியும் ரொம்ப நல்லா இருக்கிறா, சந்தோஷமா இருக்கா, நல்ல மூடோட இருக்கிறாப்பான்னு சொல்லும். எப்போ நாங்க வந்து இரவுல வந்து ஒரு தனிமை ரூம்ல இருக்கும்போது ஒண்ணுமே இருக்காது, ஒரு பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து ஃபயர் ஆகி அப்படியே வந்து பெரிய கலவரம் ஆயிடும். கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்த இடத்துல பிளவு வரும். இந்த பிளவையும் ஏற்படுத்துவது இதுவும் ஷைத்தானோட வேலைகள் தான், நினைச்சுங்க. அதே அடுத்தது ஒரு இடத்துல நாங்க போறோம், ஒரு சின்ன சண்டை சச்சரவு நடக்கும். சின்ன சண்டை சச்சரவு ரெண்டு பேரும் நடுவில் நடக்கும்போது உடனே என்ன ஆகும்னா, அந்த ஷைத்தான் ஒரு செகண்டுக்கு வந்து பாடிக்குள்ள வருவான், மனுஷன் பாடிக்குள்ள வந்து ஒரு கோபமான செயலை செய்ய வைப்பான். அவன் என்ன பேசுறான் ஏது பேசுறான்னு தெரியவே தெரியாது, அவனுக்கு அறியாம என்னென்ன வார்த்தை விடுவான். இவன் என்ன பண்ணுவான், இந்த ஷைத்தானை மேட்ரு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்த பிறகு என்ன ஆயிடும், இவனே உட்காந்து யோசிப்பான், என்னப்பா இது, நான் எப்படி இந்த மாதிரி செஞ்சேன், நான் எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்னு சொல்லி அவனே யோசுவான். இதுவும் வந்து ஷைத்தானுடைய செயல் தான். இந்த மாதிரி இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் என்று சொல்லி ஷைத்தான் மூலமா நடக்கிறது. இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னிடம் வந்து வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ்க்கு அனுப்பிச்சு கேட்கலாம், இல்லை என்கிட்ட வந்து நேரடியா வந்து நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். கண்டிப்பா இதற்கு வந்து குர்ஆன் மூலமா தீர்வு இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் தீர்வு. ஷைத்தானின் சேட்டைகள் என்னென்ன உங்களுக்கு வருதோ, உங்களுக்கு இது மூலமா என்னென்ன கஷ்டங்கள் வருதோ, அது வந்து என்னிடத்தில் நீங்க வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமா வந்து எனக்கு வந்து செய்தி அனுப்பிச்சு அது மூலமா அவங்களுக்கு வந்து பதில் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்கும் வந்து குர்ஆன் மூலமா தீர்வு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களை வந்து காலையில எழுந்து நைட்ல படுக்க போற வரைக்கும் என்னென்ன நாங்க செய்யணும், என்னென்ன துவாக்கள் செய்யணும், என்னென்ன அமல்கள் செய்யணும் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார். அது படி நாங்க நடந்தால் நிச்சயமாக இந்த ஷைத்தான்கள் வந்து எந்த சேட்டைகளும் செய்வாங்க. ஆனா அவங்களுடைய சேட்டைகள் பலன் இல்லாம போயிடும். நாங்கள் எங்களுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், அதே சமயத்தில் எங்களால் வெளியிலிருந்து வரும் கஷ்டங்களிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது வந்து முதல் வந்து சொன்ன உங்களுக்கிட்ட இந்த ஷைத்தானுடைய சேட்டைகள் என்னென்னவென்று. இப்பொழுது உங்களிடம் இந்த சிஹிர் என்ற மந்திரம் எப்படி செய்கிறார்கள். மந்திரம் செய்கிறது எப்படின்னா, ஒரு ஹபீஸ் என்றது மோசமான ஷைத்தான்கள், அவங்கள வந்து வணங்கி அவங்கள கட்டுப்படுத்தி அவங்க என்னென்ன செய்வாங்க வசப்படுத்துவாங்க. பொதுவா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா மௌக்கல் சொல்லுவாங்க. மௌக்கல் எல்லாம் இல்லை, அது வந்து ஷைத்தான் தான். அது ஷைத்தானை வசப்படுத்தி கட்டுப்படுத்தி கடைசி அவங்க கிட்ட சொல்லுவாங்க, ஒரு யாருக்காவது ஒரு கஷ்டம் வருது, யாருக்காவது ஒரு சிஹிர் செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் நாடி அவர்கிட்ட போறாருன்னு வச்சுங்களேன், உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னப்பா இப்போ நீங்க மந்திரம் செய்யணும்னு சொல்ற இல்லையா, அந்த ஆளோட அம்மா பேரு சொல்லு, அவரோட நகத்தை எடுத்துட்டு வா, தலையில இருக்கிற முடியை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இது ரெண்டும் முடியல என்னன்னால உடம்புல வந்து நனைஞ்ச நல்ல நனைஞ்ச வேர்வு நனைஞ்ச துணியை எடுத்து வா. இது மூலமா என்ன பண்ணுவாங்க, ஷைத்தான் கிட்ட மந்திரம் சொல்லி அந்த ஷைத்தான் மூலமா வந்து ஏவல் மந்திரத்தை செய்வாங்க. இந்த மந்திரத்தை செய்யும்போது என்ன ஆகும், முதல்ல மனிதனுடைய நப்சை கட்டுப்படுத்துவாங்க. இவங்க எங்க உடம்புல இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, ஒன்று நப்ஸ் இருக்கு, சரிங்களா, கல்பு, அடுத்தது வந்து ரூ. இது வந்து முதல்ல இவங்க கட்டுப்படுத்துறது எதுன்னா நப்சை வந்து கட்டுப்படுத்துவாங்க. நப்சு கட்டுப்படுத்தின உடனே அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க இவங்கன்னா, இந்த சிஹிர் செய்ய ஆரம்பிப்பாங்க, அந்த மாந்திரிகம் செய்ய ஆரம்பிப்பாங்க. மாந்திரிகம் செய்யும் போது இவங்க என்ன ஆகும்னா, ஒண்ணு எப்படி எங்களுக்கு வந்து ஒரு நப்சு மூலமா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எங்களுக்கு வந்து ஒரு அடிபடுது உடம்புல அடிபடும் போது என்ன ஆகும், அந்த மெசேஜ் வந்து முதல்ல எங்களுக்கு நப்சுக்கு போன பிறகுதான் எங்களுக்கு இதோட வலி வந்து எங்களுக்கு நாங்க உணர ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒரு சிஹிர் என்ன செய்யும்னா, நப்சுக்கு முதல்ல அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து உடம்பு பூரா பாதிப்பு எடுத்துட்டு வரும். எதிரில் இருக்கிறவன் சொல்லுவான், இவன் வந்து ஜுரத்திலே படுத்துடணும், இவன் எழுந்திருக்கவே கூடாது, இவனுக்கு வந்து கை கால வந்து அசையக்கூடாது,
அப்புறம் வந்து வாயில் வந்து அதிகமான விஷயங்களை வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது அந்த குறிப்பிட்ட எந்த விஷயத்தை வச்சு மந்திரம் செய்யறாங்களோ அந்த மந்திரம் வந்து உடனே அந்த நப்சுக்கு போன பிறகு பாடிக்கு போகும். பாடிக்கு போன பிறகு என்ன ஆகும்? பாதிப்பு வரும். எப்படின்னா, ஒரு நப்சுக்கும் இந்த உடம்புல இருக்கிற இதுக்கும் எப்படி கனெக்ஷன் வருது பாருங்க. ஒரு மனசுல வந்து ஒரு படப்படுப்பு வருது இல்லையா? அந்த படப்படுப்பு வரும்போது உடம்புல வந்து இந்த ஒரு சூடு ஏறும், உடம்பெல்லாம் சூடு ஏறும். இந்த சூடு ஏறுது எதுனாலன்னா உங்களுக்கு நப்சுனால தான் ஏறுது. நப்சு வந்து மெசேஜ் அனுப்பும், உடம்புல வந்து ஏதோ ஒன்று மாற்றம் வந்து இருக்குன்னு சொல்லி. அதனால இது வந்து ஒரு மாந்திரிகத்தின் வழி. சரி, இந்த மாந்திரிகம் வந்த பிறகு அல்லாஹ் அஸ்வஜல் என்ன செய்கிறான் என்றால், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாந்திரகம் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஷைத்தான் மூல சேட்டைகள் வந்து இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஒரு கனவு மூலமா தெரிவிப்பான். இதோ நீங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. எப்படி தெரியும்னா, யாரோ ஒருத்தர் வந்து எங்க முன்னால நிக்கிற மாதிரி தெரியும். நைட்ல தூங்கும்போது எங்களை நெருங்கி வர மாதிரியும் எங்க கழுத்தை நெருக்கி மாதிரி தெரியும். அப்படி இல்லைன்னா ஒண்ணு வந்து பாம்பு வடிவத்தில் தெரியும். நிறைய ஜின்கள் வந்து பாம்பு வடிவத்தில் இருப்பாங்க, நாய் வடிவத்தில் வருவாங்க. அதே சமயத்தில் நிறைய பறவைகள் இதுல வருவாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட கனவு மூலமா தெரிஞ்சதுன்னா நினைச்சுங்க, நிச்சயமா இது வந்து ஜின்னோட சேட்டைகள் உங்க கூட நடந்து உங்க வாழ்க்கையில வந்து இதை வந்து பாதிப்பு எடுத்து வந்திருக்குன்னு சொல்லி. இதுல இருந்து நீங்க இப்ப எப்படி மீளணும்? அதுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். சூரா பனி இஸ்ராயீல்ல வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீது ஸாலிமீன இல்லா கஸாரா. நிச்சயமாக இந்த குர்ஆன் மூமின்கள் மீது நிவாரணமாகவும் ரஹமத்துமாகிய இறக்கி வைத்திருக்கிறேன். அதே சமயத்தில் யார் இந்த குர்ஆனை நிராகரிக்கிறார்களோ இதே குர்ஆன் அவர்களுக்கு வந்து நஷ்டமடைய வைத்துள்ளேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும்போது, நீங்களே இதில் பார்த்துங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாங்க வந்து ஒன்னு கலிமா ஓதி ஆயிடுச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தௌஹீத் கலிமா ஓதி ஆயிடுச்சு. அடுத்தது நாங்க என்ன செய்றோம்? அல்லாஹ், யா அல்லாஹ் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே வந்து நான் உதவி தேடுறேன்னு சொல்லும்போது நாங்க வந்து அல்லாஹ் கிட்ட இந்த குர்ஆன் மூலமா நாங்க எந்த விஷயத்தை கேட்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் மூலமா படிச்ச ஒரு துவா இருக்கு. அந்த துவாவை அடிக்கடி குர்ஆன்லயே வரும். குர்ஆன்ல வந்து துவா ஹத்முல் குர்ஆன்ல வரும். அல்லாஹும்ம ரஹம்னி பில் குர்ஆனில் அஸீம், யா அல்லாஹ் என் மேல வந்து இந்த குர்ஆன் மூலமா இரக்கம் காட்டு. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட வந்து ரஹம் கேட்டிருக்கிறார், இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் என் மேல இரக்கம் காட்டுன்னு சொல்லி. அதே போல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறது என்றால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, உங்களுக்கு ஒரு தீங்கு வரும்போது தயவு செய்து நீங்க எந்த பக்கமும் போகாதீங்க. ஒண்ணு உங்களுடைய நேரத்தை கஷ்டம் வீணடிக்கிறீங்க, அடுத்தது உங்களோட ஈமான் வந்து போயிடுது. 40 நாள் நோன்பு, இது 40 நாள் தொழுக போயிடுது. அதே சமயத்தில் இந்த குர்ஆன் மூலமா நீங்க தீர்வு கண்டீங்கன்னா நிச்சயமா இது வந்து ₹1 கூட உங்களுக்கு செலவாகாது. ₹1 கூட செலவாகாது. அடுத்தது, நீங்க ஒவ்வொரு ஆயத்தை நீங்க ஓதுறீங்க இல்லையா? இப்ப நான் சொல்லுவேன், இந்த ஆயத்தை நீங்க ஓதுங்கன்னு சொல்லி, அந்த ஒவ்வொரு ஆயத்தை ஓதுறதுக்கு பதிலா அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான். இது புரிஞ்சுங்க, இந்த லாஜிக் தான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நீங்க மாந்திரத்தை கட்டும்போது நீங்க காசு கொடுப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு வீணடிக்கும். ஆனா இது அப்படி இல்லை. உங்களுக்கு ஒண்ணு வந்து உங்க பேர்ல வந்து நல்ல அமல்கள் வரும். ஒவ்வொரு ஆயத்துக்கும் 10 நேக்கிகள் இருக்குன்னு, ஒவ்வொரு ஆயத்துக்கும் 10 நன்மைகள் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த குர்ஆன் மூலமா இணைஞ்சு இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த விஷயம், வேற என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ அடுத்த வீடியோல நான் வந்து பார்க்கறதுக்கு முன்னால என்கிட்ட மெசேஜ் அனுப்புங்க. நீங்க அந்த விஷயத்தை வச்சு நான் உங்ககிட்ட நான் பகிர்க்கிறேன். என்னன்னா நான் என்னால பண்ண முடியும். என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட அல்ஹம்துலில்லாஹ் 20 வருஷமாக இந்த விஷயத்தில் இருக்கிறது. குர்ஆன் ஷரியால ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து, நிறைய பேர் வந்து பிதாத்தான விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க, மாந்திரத்துக்கிட்ட போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து
அந்த கொடி முன்னால நின்றுட்டு ஆடிட்டு இருந்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்களே. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க கிட்ட எல்லாம் இந்த குர்ஆன் பத்தி சொல்லி மகத்துவத்தை சொல்லி அவர்கள் நேர்வழிக்கு கொண்டு இன்னைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வேறு இல்லை சொல்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் சொர்க்கத்துக்கு போற வழி. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நாங்க கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எங்களை நேரான வழியை காட்டுன்னு சொல்லி. அல்லாஹ் என்ன சொல்றான், குர்ஆனை கையில கொடுத்துட்டு இந்தாங்க நீங்க கேட்ட இந்த நீங்க நேர் வழின்னு கேட்டீங்க இல்லையா, நான் குர்ஆனை கொடுத்துட்டேன், இந்த குர்ஆன் தான் உங்களுக்கு நிஜாத். வல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார், வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக வ அலைக, நிச்சயமாக இந்த குர்ஆன் மறுமை நாளில் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ் உன்னுடைய அடியான் இதை எடுத்தா, குர்ஆன் எடுத்து ஓதி மக்களை நல்ல பால் கூப்பிட்டுட்டு வந்தான், நல்ல வடிக்கு கூப்பிட்டு வந்தான். கேட்கும் போது அந்த சாட்சி அல்லாஹ் ஏற்று சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். இதே குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் அலைகா, இதே குர்ஆன் ஆப்போசிட்ல கூட உங்களுக்கு சொல்லும். என்னன்னு சொல்லி, இந்த மாதிரி யா அல்லாஹ் இவன் குர்ஆன் எடுக்கிறதும் இல்லை ஓதுறதும் இல்லை, இந்த குர்ஆன் மூலமா நிறைய நல்ல விஷயத்துக்கு மக்களையும் கூப்பிட்டது இல்லைன்னு சொல்லும் போது அந்த இதையும் எடுத்துட்டு அல்லா தாலா அவனுக்கு நரகத்துக்கு அனுப்புவான். இந்த குர்ஆன் மகத்துவத்தை முதல்ல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இது சாதாரண ஒரு புத்தகம் இல்லை, இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு மாபெரிய பொக்கிஷம். கயாமத் வரைக்கும், இறுதி நாள் வரைக்கும் எங்களுக்கு இது எல்லாமே இருக்கும், எல்லாமே பவர் போயிடும், எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்கும்னு வச்சுங்க. ஆனா இந்த குர்ஆன் எந்த காலத்தில் எப்படி இறக்கி வைத்து இருக்கிறார்களோ வைத்தானோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அதே மாதிரி கயாமத் நாள் வரைக்கும் இது இருக்கும். அதனால நான் உங்ககிட்ட பெரிய ஒரு விஷயத்தை உங்க முன்னால வச்சேன். என்ன சொல்லி, இந்த மாதிரி சிஹிருக்கு உங்களுக்கு மாந்திரம் மூலமா நீங்க கஷ்டப்படும்போது துயரம் படும்போது கஷ்டப்படாதீங்க. இந்த குர்ஆன் இருக்கு, குர்ஆன் மூலமா நிறைய தீர்வு இருக்கு. நிறைய இந்த நான் சொன்ன பாருங்க, நிறைய பேசினேன். இந்த மாதிரி மாறல அமுக்குறது, கணவன் மணி நடுவுல பிரச்சனை எடுத்துட்டு வர்றது, இது எல்லாமே குர்ஆன் மூலமா தீர்வு இருக்கு. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மூலமா தீர்வு இருக்கு. அது எப்படி என்ன செய்ய வேண்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் வர வர அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். எனக்காகவும் கண்டிப்பா நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் தாலா இந்த எடுத்து இருக்கிற இந்த டாபிக் அல்லாஹ் தாலா என்னோட நெஞ்சை முதல்ல விரிச்சு கொடுக்கணும் இந்த விஷயங்கள் உங்க முன்னால சொல்றதுக்கு. ஏன்னா இது முதல்ல இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய முதல் அனுபவம். இந்த முதல் அனுபவத்துக்கு 15 நாள் நான் அல்லாஹ் கிட்ட மன்றாடி கேட்டுட்டு இருக்கிறேன். துஆ கேட்டு இன்னைக்கு உட்காரும் போது என்னோட கை கால் நடுங்குது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய விஷயங்கள், இது அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்கள். நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன நிக்க வச்சு கேட்பான். என்ன நீ கேட்பான், 20 வருஷமா நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேனே, நீ என்ன மக்களுக்கு என்ன கொடுத்தேன்னு சொல்லி நான் இன்னைக்கு சாட்சியா இருக்கிறேன்னா, நான் என்னென்ன சொல்லணுமோ மக்கள் கிட்ட நான் முன்னால் வைக்கிறேன். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்னால 20 வருஷமா நான் என்னென்ன கட்டுறேனோ என் மூலமா எத்தனை பேர் நேர்வழிக்கு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயமும் உங்க முன்னால வைப்பேன். அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எந்த ஆயத்து ஓதுனாங்க, அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நிவாரணமா கிடைச்சது குர்ஆன் மூலமா, இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம், உங்க முன்னால வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. வா ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.